ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we are going to the புது சாப்டர் நம்பர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் செப்பரேட் ஃப்ரம் அரித்மேட்டிக். ஓகேவா? ஸோ இவ்வளோ நாள் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே அரித்மேட்டிக்ன்ற டாபிக்ல வரப்போகுது. ஸோ இப்போ வந்து நம்பர்ஸ்ன்ற சாப்டர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி வீடியோஸாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வீடியோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் பேசிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா we will see about conversion of decimals to fractions. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட் நம்பர்ஸ் பற்றி எல்லாருக்கும் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஒன்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், ஹோல் நம்பர்ஸ்னா ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். நெக்ஸ்ட் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் இன்க்ளூட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ், இரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னா எனி நம்பர்ஸ் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் த ஃபார்ம் பி பை கியூ வேர் பி அண்ட் கியூ ஆர் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ ரேஷனல் நம்பருக்கும் ஃப்ராக்ஷனுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ரேஷனல் நம்பர்னா ரேஷனல் நம்பர் அண்ட் ஃப்ராக்ஷன் ரெண்டுமே பி பை கியூ ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? ஸோ ரேஷனல் நம்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் -1/2 இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர். பட் ஆனால் இது வந்து ஃப்ராக்ஷன் கிடையாது. பிகாஸ் -1 வந்து இட் இஸ் அ இன்டீஜர் நாட் அ ஹோல் நம்பர். ஓகேவா? ஸோ ஃபார் ஃப்ராக்ஷன்ஸ் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டு பி அ ஹோல் நம்பர். ஓகேவா? ஃப்ராக்ஷனுக்கு நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஹோல் நம்பரா இருக்கணும். ரேஷனல் நம்பருக்கு the number should be expressed in p by q format. ஓகே, 0 is a rational number. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற என்ன இருக்கு? இரேஷனல் நம்பர்னா இது அந்த ஃபார்ம்ல எழுத முடியாதது இரேஷனல் நம்பர். தென் ரியல் நம்பர்ஸ்னா எவ்ரிதிங் that can be plotted in the number line will become a real number. கரெக்டா? பிகாஸ் ஈவன் ஐ கேன் பிளாட் √2 கூட. √2 வந்து இரேஷனல் நம்பர் தான். பட் ஆனா √2 என்னால நம்பர் லைன்ல பிளாட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிளாட்டிங் ஆஃப் இரேஷனல் நம்பர் இந்த நம்பர் லைன்லாம் தெரியுமா? ஸோ அது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 0, இது 1 யூனிட்ஸ்னா ஸோ பேஸ்ல 1 யூனிட் எடுக்கிறேன். ஸோ இங்க வந்து அதான் நம்பர் லைன்ல. ஸோ இது வந்து 1 யூனிட் எடுக்கிறேன். அப்போ இந்த ஹைபாட்டனியூஸ் என்னவா இருக்கும்? √2 இருக்குமா? அப்ப காம்பஸ் எடுத்து இந்த ஹைபாட்டனியூஸ் லென்த்தை மெஷர் பண்ணி அதே லென்த்தை நான் கட் பண்ணனா அதுதான் √2 ஓட லென்த்தா இருக்கும். அதாவது √2 வந்து நம்பர் லைன்ல அந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ கேன் பிளாட் ஈவன் √2 in the number line. வேற என்ன இருக்கு நம்பர்ஸ்ல? தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் இமேஜினரி நம்பர்ஸ். அது வந்து ரூட்டுக்குள்ளார மைனஸ்ல இருக்க வேல்யூ. ஸோ √-2 is called as irrational number that cannot be plotted in a number line. ஓகே, ஸோ இதுதான் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எப்படி டெசிமல்ஸ் வந்து ஃப்ராக்ஷன்ஸா கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டெசிமல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து டெர்மினேட்டிங், இன்னொன்னு வந்து நான் டெர்மினேட்டிங். ஓகேவா? ஸோ டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங். டெர்மினேட்டிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0.25 இல்லைன்னா 0.1. அதாவது அந்த நம்பர் அப்படியே ஸ்டாப் ஆயிடணும். ஸோ எக்ஸாக்ட் டெஃபினேஷன் புக்ல இருக்க மாதிரி டெஃபினேஷன் வேணும் அப்படின்னா ஸோ த டினாமினேட்டர் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் 2 power n in m into 5 power n. Okay, so the numbers whose denominator in the form of 2 power m and 5 power n, those numbers are terminating decimals. Okay, so நான் டெர்மினேட்டிங்னா 2 power m and 5 power n தவிர வேற ஏதோ ஒரு நம்பர்ஸோட பவர்ஸ் அங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 power 7, 11 இந்த மாதிரி வேற எந்த பவர் இருந்தாலும் சரி those numbers will become non terminating numbers. Okay, so see 0.333 0.12345 இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? இது ரெண்டுமே நான் டெர்மினேட்டிங் தான். பட் இது வந்து ரேஷனல் நம்பர், இது வந்து இரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ இது ஏன் ரேஷனல்னா 0.33 என்னால் 1/3 எழுத முடியும். ஓகேவா? பட் ஆனால் 0.12345 என்னால் எழுதவே முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த இரேஷனல் நம்பர்ஸ். இப்போ இந்த டெசிமல்ஸ் எப்படி ஃப்ராக்ஷன்ஸா கன்வெர்ட் பண்றதுன்றத பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து டெசிமல்ல 2 டைப் சொன்னா டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங். டெர்மினேட்டிங் நம்பர்ல டெர்மினேட்டிங் டெசிமலா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0.123ன்றது தான் டெசிமல். இதோட முடிஞ்சுன்னா ஸோ ஜஸ்ட் மேலே எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ ஐ ஹாவ் டு மல்டிப்ளை வித் பவர்ஸ் ஆஃப் 10. ஓகேவா? இங்க டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்ததுன்னா 1000 மல்டிப்ளை பண்ணும். தட் இஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 1000 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 123 into 1000 divided by 1000. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 123 divided by 1000. ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓகேவா? இப்ப அதாவது டெர்மினேட்டிங் டெசிமல்னா ஸோ இந்த டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதை வந்து 10 பவர். ஓகேவா? ஸோ இஃப் இங்க வந்து டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கா? ஸோ ஐ ஹாவ் டு மல்டிப்ளை வித் 10 power 3. ஓகேவா? அடுத்து நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் டு ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இங்கே தான் வந்து ஒரு மேட்டரே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.3333. ஓகேவா? இது எனக்கு தெரியும் 1/3ன்ட்டு.
பட் இதை எப்படி நான் வந்து கொண்டு வர்றேன் அப்படின்றத பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. தட் இஸ் ஒன்லி ஒன் பேர் ஆஃப் டிஜிட், தட் இஸ் 3 அலோன் ரிப்பீட்டிங். ஓகேவா. ஸோ ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் டிஜிட் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க, அதை பொறுத்து தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்க வந்து ஒரே ஒரு பேர் ஆஃப் டிஜிட், தட் இஸ் 3 3 3 3 மட்டும் தான் போயிட்டு இருக்கா. ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஐ எம் மல்டிப்ளைங் இட் வித் 10. ஓகேவா, பிகாஸ் ஒரே ஒரு பேர் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. கரெக்டா, அதனால போத் சைட்ஸ் ஐ மல்டிப்ளைங் வித் 10. அப்ப என்ன ஆகும், 10x is equal to 3.333. இது போயிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அப்போ வாட் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? 10x is equal to 3.333 போயிட்டே இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x is equal to 0.333 போயிட்டே இருக்குமா. அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகும்னா, இந்த என்டையர் திங் ஆஃப்டர் டெசிமல் வில் கெட் கேன்சல்ட். அப்போ 9x is equal to 3, x is equal to 1/3. கிளியர். அடுத்து ஸோ இதே இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். 0.6666. ஓகேவா. இதுக்கு எனக்கு பார்த்தோன்னே தெரியும் 0.66னா 2/3. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரே ஒரு பேர் ஆஃப் டிஜிட் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஐ எம் அஸ்யூமிங் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் இதுக்கு. x is equal to 0.666 போயிட்டே இருக்கு. இப்போ ஒரே ஒரு பேர் ஆஃப் டிஜிட் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஐ எம் மல்டிப்ளைங் வித் 10. ஓகே. ஸோ அப்போ 10x is equal to 6.666. ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஸோ வாட் இஸ் 2 minus 1? 10x is equal to 6.666. Next x is equal to 0.666. Okay, so 6 bar எழுதிக்கலாம். So இங்க 9x is equal to 6 na x is equal to 2/3. Clear? Okay. இப்போ அடுத்தது okay, so இந்த கொஸ்டின் பாத்துருமா. 0.27 bar. ஓகேவா. 27 பார்னா என்ன அர்த்தம்னா that number alone gets repeated. 0.2777 இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ போன கொஸ்டின்ல 0.66666 இருந்துச்சு. இங்க என்னன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ரிப்பீட்டேஷன் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த நம்பரும் எக்ஸ்ட்ரா இல்ல. பட் இங்க பாருங்களேன், பாயிண்ட்டுக்கு அடுத்து 2ன்ற ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த ரிப்பீட்டேஷனே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா. அப்ப என்ன பண்ணலாம்னா, so first I am assuming it as a variable. Let x is equal to 0.277777. ஓகேவா. தட் இஸ் 7 பார்னு இருக்கு. இப்படியே இருக்கட்டும். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 2 மட்டும் தானே எக்ஸ்ட்ராவா இருக்கு. கரெக்டா. அப்ப இந்த 2 மட்டும் இந்த டெசிமலுக்கு அங்கிட்டு கொண்டு வந்தா என்ன பண்ணலாம். சோ ஒரு டிஜிட்டை மட்டும் அங்க கொண்டு வரணும்னா ஐ ஹேவ் டு மல்டிப்ளை வித் 10, ரைட். சோ அப்பனா ரெண்டு சைடுமே 10 ஆல மல்டிப்ளை பண்றேன். 10x is equal to 2.7777 போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, அதாவது இந்த ஸ்லைட்ல பார்த்த கொஸ்டின் மாதிரியே இது வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணலாம், சோ டெசிமலுக்கு அப்புறம் ஒன்லி ஒன் பேர் ஆஃப் டிஜிட் இஸ் ரிப்பீட்டிங். சோ ஐ எம் மல்டிப்ளைங் வித் 10 ஆன் போத் த சைட்ஸ். இப்போ இந்த இதை தான் நான் 10 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும், 100x is equal to 27.772 இருக்குமா. அப்ப இது ஈக்குவேஷன் 1, this is ஈக்குவேஷன் 2. அப்ப what is ஈக்குவேஷன் 2 minus ஈக்குவேஷன் 1? so செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 100x is equal to 27.77 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 10x is equal to 2.77 இருக்கு. இப்போ சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு, 90x is equal to 25 இருக்கும். அப்ப x is equal to 25 divided by 90 or x is equal to 5/18. கிளியர். நீங்க 5/18 கால்குலேட்டர்ல டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா we will get 0.2777 போயிட்டே இருக்கும். ஓகேவா. சோ இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. நமக்கு தெரிஞ்ச ஒரு பழக்கமான ஒரு எக்ஸாம்பிள் 0.16666. so what is 16.66? it is 1/6, right? so answer 1/6 தான். அதை எப்படி கொண்டு வரலாம் பாப்போமா ஃபர்ஸ்ட். so x is equal to 0.16666 போயிட்டே இருக்கு. இப்போ பாருங்க, டெசிமலுக்கு அப்புறம் 6 தான் ரிப்பீட் ஆகுது. இந்த 1 வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் இருக்கா. அப்ப இந்த 1 மட்டும் நான் டெசிமலுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுறேன். ஓகேவா. அப்ப 1 ஒரே ஒரு டிஜிட்டை மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். என்ன பண்ணுவோம், ஐ ஹாவ் டு மல்டிப்ளை வித் 10 ஆன் போத் த சைட்ஸ். அப்ப 10x is equal to 1.666 போயிட்டே இருக்கும். இப்ப நார்மல் கொஸ்டின் மாதிரி வந்துருச்சா. இப்ப பாருங்க, 6 ஒரே ஒன் பேர் ஆஃப் டிஜிட் தான் ரிப்பீட் ஆகுது. சோ ஐ எம் மல்டிப்ளைங் வித் 10. ஓகே. அப்ப 100x is equal to 16.666 இருக்கும். இது வந்து ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அப்ப வாட் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? 100x is equal to 16.666 போயிட்டே இருக்கும். 10x is equal to 1.666 போயிட்டே இருக்கும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாமா. 90x is equal to 15 வந்துருமா. அப்ப x is equal to
1/6 15 into 6 வந்து 90 1/6 வந்துருச்சா அவ்வளவுதான் ஈஸியான क्वेश्चन தான் அது ஓகே 0.456 பார் இப்ப பாருங்க இந்த क्वेश्चनல 56 க்கு பார் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் ஓகேவா 0.456 56 56 ன்னு போயிட்டு இருக்கும் சி 56 தான் ரிப்பீட் ஆகுது இந்த 4 வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்ப அந்த 4 மட்டும் நான் ஃபர்ஸ்ட் டெசிமலுக்கு முன்னாடி கொண்டு வரேன் so 10x is equal to 4.56 56 56 ஓகேவா இப்போ 56 ன்னு 2 pairs of digit ரிப்பீட் ஆகுதா அப்ப நான் அந்த என்டையர் அந்த ஒரு பேரை மட்டும் வெளியில கொண்டு வரணும் ஓகேவா அப்ப I have to multiply with 100 okay so 100 into 10 1000x is equal to 456.56 56 56 ன்னு போயிட்டே இருக்கும் now this is equation 1 this is equation 2 so what is 2 minus 1 1000x is equal to 456.56 56 56 அடுத்து first equation வந்து 10x is equal to 4.56 56 56 so இது ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் 1000ல 10 போச்சுனா 990x that is equal to இது ஃபுல்லா கேன்சல் ஆகும் 452 அப்ப x is equal to 452 divided by 990 or 226 divided by 495 226 divided by 495 தான் ஆன்சர் ஓகே இப்போ இதே क्वेश्चनல 4 க்கு பதிலா 0.0 இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் பாப்போமா 0.056 பார் இந்த क्वेश्चन எப்படி போடுறது so first I am assuming x is equal to 0.056 56 56 ஓகேவா இப்போ இந்த 0-வை நான் வெளில கொண்டு வரணும் so I have to multiply with 10 correct அப்ப 10x is equal to 0.56 56 56 இருக்குமா again 2 pairs of digits are repeating so I am multiplying it with 100 okay அப்ப 1000x is equal to 56.56 56 ன்னு போயிட்டே இருக்கும் அப்ப எது this is the first equation this is the second equation அப்ப what is 2 minus 1 1000x is equal to 56.56 56 56 அடுத்து 10x is equal to 0.56 56 56 okay so அப்ப entire thing after decimal will get cancelled so 990x is equal to 56 அப்ப x is equal to 56 divided by 990 ஓகேவா so இதை டிவைட் பண்ணி பார்த்தறேன் ஆன்சர் கரெக்ட்டா வருதான்ட்டு 56 divided by 990 that is equal to 0.05656 okay so the answer is 56 divided by 990 okay அடுத்து 0.123 பார் இங்க வந்து 3 க்கு மட்டும் தான் பார் இருக்கு ஓகேவா அப்ப இந்த क्वेश्चन எப்படி இருக்கும்னா 0.123 பார் so x is equal to 0.123333 ட்டு போயிட்டே இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் இந்த 12ன்றது இந்த 12 மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு கரெக்ட்டா 12 னு படிக்க கூடாது பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க டிஜிட்ஸ சிங்கிளா தான் படிக்கணும் சோ 0. இந்த 12ன்ற இந்த நம்பர் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு மீதி இருக்க அந்த 3 வந்து ரிப்பீட் ஆயிட்டா இருக்கு இது 3 அந்த 12ன்றது வந்து ரிப்பீட் ஆகாம இருக்கா அப்ப அத மட்டும் நான் பாயிண்ட்க்கு இந்த சைடு கொண்டு வரேன் அப்ப என்ன பண்ணனும் I have to multiply with 100 right 100x is equal to 12.333 ன்னு இருக்கும் ஓகேவா இப்ப அகைன் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகுது அப்ப I am multiplying it with 10 அப்ப 1000x is equal to 123.333 ன்னு இருக்கும் கரெக்ட்டா so this is equation 1 this is equation 2 so now what is 2 minus 1 that is 1000x is equal to 123.333 ன்னு இருக்கும் அடுத்து first equation வந்து 100 100x is equal to 12.33 ன்னு இருக்கும் ஓகேவா so இது ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணா இந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்க எல்லாமே கேன்சல் ஆகும் இது 1 1 1 so இங்க என்ன இருக்கும்னா 900 இருக்குமா so 900x is equal to 111 x is equal to 111 divided by 900 ஓகேவா so or 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 37 divided by 300 okay so it is 37 divided by 300 okay next 0.005555
ஸோ இது சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.00555 போடுறேன். அடுத்து இந்த ரெண்டு ஜீரோவை நான் ஈக்குவல் டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரணும். அப்ப 100 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம்னா 100x is equal to 0.555. இப்ப again I have to multiply with 10, right? Because one pair of digit is repeating. அப்ப 1000x is equal to 5.555 இருக்கும். ஓகேவா? So now this is equation 1, this is equation 2. So what is 2 minus 1? 1000x is equal to 5.555. Then 100x is equal to 0.555. இதை கேன்சல் பண்ண என்ன வரும் எனக்கு? 900x is equal to 5 இருக்கும். x is equal to 5 by 900 or x is equal to 1 by 180. ஓகேவா? ஸோ 1 by 180 போட்டு பார்த்துருவோம். 1 divided by 180 minus 3 வருது. கரெக்ட் தான். ஸோ 0.0055 தான். ஓகேவா? அடுத்து 0.240242424 that is 0.024 bar. அப்ப x is equal to 0.024 bar. 10x is equal to 0.2424 இருக்கும். அடுத்து ஸோ ரெண்டு டிஜிட் ரிப்பீட் ஆகுதா? அப்ப 100 ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்ப 1000x is equal to 24.2424 இருக்கும். கரெக்டா? So this is equation 1, this is equation 2. So now what is 2 minus 1? 1000x is equal to 24.2424 இருக்கும். First equation வந்து 10x is equal to 0.2424 இருக்கும். Subtract பண்றேன்னா 990x is equal to 24, x is equal to 24 divided by 990. Okay, so check பண்ணிக்கலாம். 24 divided by 990 equal to 0.0242424. correct தான். ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் இஸ் த இதுல வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? அதாவது டெசிமல்ல இருந்து எப்படி வந்து ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கொஸ்டின், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்துலயுமே பாயிண்ட்டுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லாம இருந்துச்சு. இப்படி ஒரு நம்பர் பார்ப்போமே, 123.00151515. நான் சும்மா எனக்கு வந்த நம்பர் நான் அப்படியே எழுதுறேன். ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஜீரோ வந்து நான் வெளில கொண்டு வரணுமா? அப்ப 100x is equal to 123.00.151515 இருக்கும். கரெக்டா? இப்ப அடுத்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் ரிப்பீட் ஆகுதா? ஸோ ஐ ஹாவ் டு மல்டிப்ளை இட் வித் அகைன் 100. அப்ப 100 into 100 வந்து 10,000. 10,000x எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 123.0015.1515 இருக்கும். Now this is equation 1, this is equation 2. அப்ப what is 2 minus 1? 10,000x is equal to 123.0015.1515 இருக்கும். First equation வந்து 100x is equal to 123.00.1515 இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆகும். ஸோ 10,000ல 100 போனா என்ன இருக்கும்? 9,900 இருக்குமா? 9,900x அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 123.0015. இதுல வந்து 123.00. ஓகேவா? இப்போ இங்க 15 இருக்கும், இங்க 2. ஸோ இது 9 வரும், இது 10 வருமா? ஸோ இங்க 7 வரும், இங்க வந்து அகைன் 7 வரும், இது 1 வரும், 1 2. ஓகேவா? ஸோ 1217715. அப்ப x is equal to 1217715 divided by 9900. ஓகேவா? 1217715 divided by 9900. 123.001515. 001515. okay, answer correct. ஓகேவா? this is the answer. so ஆக்சுவலா இதுதான் வந்து டெசிமல்ஸ் எப்படி ஃபிராக்ஷன்ஸா கன்வெர்ட் பண்றதுன்றதுக்கான வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட்ல பார்த்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வராது. ஸோ இந்த வந்து எங்க யூஸ் ஆகும்னா, இந்த பை சார்ட் வச்சு டிஐ கேட்கறப்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்துருப்பான், இல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பான்.
ஓகேவா? அந்த பெர்சன்டேஜை எப்படி நமக்கு ப்ராப்பரான ஃபிராக்ஷனா மாத்துறதுன்றது தெரியாது. ஓகேவா? இப்போ என்ன சொல்றது? நானே வந்து 2, 3 டைம் இந்த மெத்தட் இது எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கே வந்து சில இடத்துலலாம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பெர்சன்டேஜா குடுத்திருப்பான். நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவேன். வாட் இஸ் த ஃபிராக்ஷன் வேல்யூ ஃபார் இந்த சம்திங் ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, எனக்கு அது ஃபிராக்ஷன் வேல்யூவே தெரியாது. கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவேன். எனக்கு வந்து இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்றதே வந்து எனக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சப்ப தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஓகேவா? இது வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 8th ஸ்டாண்டர்டுக்கும் 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா, இந்த இது உங்களுக்கு இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரே அவங்களுக்கு இதுதான் இருக்கும். ஸோ நான் வந்து அவங்களுக்கு கிளாஸ் இருக்கப்ப தான் வந்து இப்படி ஒண்ணு இருக்குன்றது நான் லேர்ன் பண்ணேன். அதுக்கு கேட் எக்ஸாம் படிக்கிறப்ப ஐ லேர்ன் திஸ். ஓகேவா? ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, எங்கன்னா இந்த மாதிரி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், எஸ்ஐசி எங்க இடத்துலலாம் வந்து பெர்சன்டேஜ் வருதோ அங்க ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துட்டானா அதுக்கு வந்து எப்படி ஃபிராக்ஷன் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது அந்த இடத்துல திஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அடுத்த வீடியோ வந்து we will meet in the next video. Okay, thank you.